லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1, 2, 3 பேஜ் நம்பர் 1, 2, 3 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 123. 1, 2, 3 சேர்ந்து நல்ல பலத்தோடு வாசிக்கணும். எல்லாரும் வாசிங்க. உங்களுக்கு சமாதானம். சலோம் சலோம் சலோம். உங்களுக்கு சமாதானம். பீஸ் பி வித் யூ ஆல். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சொல்ல யோசிக்காதீங்க. இதை சொன்னவர் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே உங்கள் தலை மேலே அந்த சமாதானம் இருக்கும், உங்கள் குடும்பத்தின் மேலே அந்த சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. கண்ணை மூடி ஒரு வினாடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. எங்களோடு பேசும். உங்கள் வார்த்தைகளுக்கு எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். அன்னைக்கு அம்மா ஒரு சீடரோடு நீ நடந்து போகையில் வேதத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது அவள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. மங்கி போய் வந்திருக்கிற, மரத்து போய் வந்திருக்கிற, மூடப்பட்டு வந்திருக்கிற அத்தனை இருதயத்திலையும் வசனத்தின் வெளிச்சம் இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினாலே உதிப்பதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் பலங்கொள்வதாக. மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிற சபை மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் இந்த பண்டிகை உலகமெங்கும் நடக்கிற ஒரு பண்டிகை. கிறிஸ்தவர்கள் மொத்தம் ஒரு வருஷத்தில் 3 பண்டிகைகளை அனுசரிக்கிறாங்க. இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கான்னா பைபிளில் சத்தியமாக இல்லை. பைபிளில் இல்லை. அதாவது புதிய உடன்படிக்கையில், நியூ கவர்னன்ட்ல, புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடுனே முதல்ல சொல்லியிருக்க கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அதை எப்படியோ அப்படி மொழி பெயர்ச்சாங்க. அது எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கவர்னன்ட், செகண்ட் கவர்னன்ட், அல்லது ஓல்டு கவர்னன்ட், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அது புதிய ஏற்பாடு நம்ம அப்படி வச்சதுனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நிறைய பேருக்கு 2 ஆங்கிளில் உள்ளவங்களுக்கு. சிலர் புதிய ஏற்பாடை மட்டுமே பார்க்குறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதுவும் தப்பு, அதுவும் தப்பு. சிலர் பழைய ஏற்பாடு தான் வாக்குத்தத்தமாக இருக்குது, அது மட்டும்தான் வேணும், அதுவும் தப்பு. சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகிற ஏதாவது ட்ரெயின் பெற சொல்லுங்கள். நெல்லை எக்ஸ்பிரஸ். அந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் நீங்கள் ஏறி S1ல் 16 சீட் நம்பரில் உட்காடுறீங்க. இப்போது இந்த வண்டி சென்னைக்கு போகிறதுக்கு இன்ஜின் முக்கியமா, பெட்டி முக்கியமா? இன்ஜின் தான் முக்கியம்னா அப்போ கழட்டி விட்டா பெட்டி இங்கே இருக்கும், பரவாயில்லையா? சொல்லுங்க, இன்ஜின் முக்கியமா, நீங்க உட்காந்துக்கிற பெட்டி முக்கியமா? இன்ஜின் தான் முக்கியம், புதிய ஏற்பாடு தான் முக்கியம்னா அப்போ உனக்கு கழட்டி விட்டா நீ வர முடியாது. டிரைவர் மட்டும்தான் போயிடுச்சுற, பரவாயில்லையா? இல்லை, பெட்டி தான் முக்கியம், இன்ஜின் முக்கியம்னா அவர் இல்லாமல் நீ போக முடியாது. சரியா? ரெண்டுமே எப்படி முக்கியமோ அதே மாதிரி பரலோகம் போகிறதுக்கு எனக்கு அதே பழைய உடன்படிக்கையும் வேணும், புதிய உடன்படிக்கையும் வேணும். என்ன பழைய உடன்படிக்கை எனக்கு கண்ணு தெரியணும்னா புதிய உடன்படிக்கையும் கண்ணாடியாக போடணும். இயேசு இந்த கண்ணாடி, இந்த இயேசு என்கிற புதிய உடன்படிக்கையினுடைய கிளாஸை நான் மாட்டினா தான்
பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்னடா இது சர்வாங்க தகன பலிங்காங்க, சந்தா வெட்டணுங்காங்க, என்னடா இது பாவ நிவாரண பலியா, சமாதான பலியா, போஜன பலியா, கூடார பண்டிகையா, எக்கால, எதுவுமே உனக்கு புரியாது. இதை புது உடன்படிக்கையும் கண்ணாடியை மாட்டினேன்னு வைங்களேன், அப்போ புரியும் பஸ்கானா என்னது. என் ஆண்டவர் எனக்காய் அடிக்கப்பட்டார், அதான் பஸ்கா. புளிப்புள்ள அப்ப பண்டிகைன்னு என்னது, நான் துப்புரவு சுத்தம் என்கிறதான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது இது புளிப்புள்ள அப்ப பண்டிகைக்கு சமம். இது ஒவ்வொன்றா எனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்றீங்களா? புரியுதா புரியல நான் பேசுறது? இப்போ இந்த ரெண்டுமே முக்கியம். சிலருடைய பைபிளை வாங்கி பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் எல்லா பக்கமும் கிழிஞ்சிருக்கும். இந்த நாளாகமோ, இந்த சின்ன தீர்க்கதரிசி, இந்த சில பகுதிகளை லேவியர் ஆகம்லாம் ரொம்ப பியூராக சுத்தமாக இருக்கும், தொற்றுக்கவே மாட்டாங்க. அப்படியே பாருங்க, சில பைபிள் வாங்கி பாருங்க. ஏன்னா எடுத்த உடனே நடுவில் சங்கீதம் தான் வரும். இந்த நீ ஆசீர்வாதமாக இருப்பா, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பா. அப்படியே வாசிட்டு போ. அப்படியே வாசிக்காதீங்க. என்னைக்கா ஒரு நாள் யூதாஸ் நான்கு கொண்டு சேர்த்தான்னு வரும். அபஸ்டுன்ட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு நீங்கள் வாசிங்கன்னா நீயும் போய் அந்த பொடியை செய்ன்னு வரும். முழங்கால் போட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்ன்னு வரும். எல்லாத்தையும் வாசிங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தலுக்கு வாசிங்க. சரியா? யாரோ சிலர் தப்பு பண்ணுறீங்க, சரி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் மட்டும் வாசிக்கிறவங்க ஒன்று போல் வாசித்து கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு வாங்க. இல்லை கூடுதல் அதிகாரம் வாசிக்கிறவங்க நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் ஒரு 2 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 2 அதிகாரம், அதே போல் நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம், இப்படி கலந்து வாசித்தீங்கன்னா இது உள்ள எல்லா நார்ச்சத்தும் கிடைக்கும், விட்டமின் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், எல்லா ஆல் மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை புரியுதா உங்களுக்கு? ஆமாம். ஒருவேளை உங்களுக்கு மனதில் நீங்கள் சொல்லுவாங்க, நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை எல்லா செக்கப்பும் பார்த்துட்டு எல்லாமே எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் வியாதி இருக்க வாய்ப்பே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாகலாம் எம்பிபிஎஸ் டாக்டர் அடுத்து யார்கிட்ட அனுப்புவார் தெரியுமா? சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர் அவர்கிட்ட அனுப்புவான். நான் சொல்கிறேன், மனநல மருத்துவருக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 10 முறை நீதிமொழிகளை வாசிங்க, சரியாயிரும். சரியாயிரும். பெரிய அந்த மனநல மருத்துவ அந்த சைக்காலஜிஸ்டில் பல பிஹெச்டி வாங்கினவர் எழுதியிருக்கார். அதை வாசிங்க, எல்லாமே சரியாக போயிருன்றேன். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க அந்த சைக்காலஜி எல்லாமே இதை வாசிட்டு தான் நிற்கிறாங்க. எங்களுக்கும் சைக்காலஜி பாடம் இருக்குது காலேஜில். ஆனால் அதெல்லாம் என் பார்வைக்கு ஒன்றுத்துக்கு உதவாது எனக்கு பொறுத்தளவில். சைக்காலஜிலாம் அதெல்லாம் அது சாதாரண ஒரு ஆட்களுக்கு தெரியும். ஒருத்தன் நின்றுட்டு பேசினா, குடிச்சிட்டு பேசுகிறானா, குடிக்காமல் பேசுனா பார்த்தாலே தெரியுது. இதுக்கு சைக்காலஜி முடிக்கணும் இருக்குது. அவன் உளரும் போதே தெரியுது, அவன் நிற்கிற ஸ்டைல்லே தெரியுது. புரியுதா? அதனால் அதெல்லாம் ஒரு உலகம் ஒரு 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 கணக்கு வச்சுருக்கு. இருக்கட்டும், நான் அதை குறை சொல்ல, யாரும் சைக்காலஜி இருந்தீங்கன்னா கோச்சுக்கிறாங்க. புரியுதா? அதனால் வேதம் அது ஜீவன் உள்ளது, எனக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அதனால் கிறிஸ்தவர்கள் இந்த 3 பண்டிகைகள் இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. சரி, நாட்களை விசேஷித்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, புதிய ஏற்பாட்டில் பண்டிகை அப்படின்னு கர்த்தர் கொடுக்கலை. இந்த பண்டிகைகளை நம்ம எப்படி, இது எதற்காக கர்த்தர் பழைய உடன்படிக்கையில் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா ஒரே ஒரு நோக்கம்தான். நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, நியூ இயர் கொண்டாடுங்க, ரெசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடுங்க, அதுக்கு இடையில எவ்ரி சண்டே கொண்டாடுங்க, நான் வேண்டாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் இந்த பண்டிகைகளை பிள்ளைகளுக்கு, தம் ஜனத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்ல, அதெல்லாம் எதுக்காக கொடுத்தார், எப்படி அதெல்லாம் அனுசரிக்கணும்னு தெரியுமா? லேவியராகமம் ஒரே ஒரு வசனம் வாசிங்க, 23. லேவியராகமம் 23 39 40 வாசிங்க. 23 39 40 வாசிங்க. சேர்த்து வைக்கும், நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை நிலத்தின் நீங்கள் சேர்த்து
அதாவது வைக்கும். பண்டிகை வர்றதுக்கு முன்னால நல்லா வேலை செய்யணும், வேலை செஞ்சு சேமிச்சு வைக்கணும், கடன் வாங்கி கொண்டாடக்கூடாது. அந்த சொல்ற அர்த்தம் தான். கடன் வாங்கி கைமாத்து வாங்கி நீ கொண்டாடக்கூடாது, நீ உழைச்சி சேமிச்சு வச்சு தான் கொண்டாடணும். அதுல எப்படி சொல்றாரு, கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். அந்த 7 நாளும் எப்படி ஆசரிக்கணுமா? காலையில போய் முதல் ஷிஃப்ட்டை முடிச்சிட்டு வந்துல்ல, வாசித்து முடிங்க. முதலாம் நாளில் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. ஃபுல் ரெஸ்ட், ஆங்கிலத்தில் கம்ப்ளீட் ரெஸ்ட். நல்ல ஓய்வு எடுக்கணுமா? ஒன்று பண்டிகைனா என்னன்னு சொல்கிறேன், நல்ல ஓய்வு எடுக்கணுமா? நம்ம ஆட்க இன்னைக்கு ஃபஸ்ட் ரேஷன் வந்துட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. நல்ல ஓய்வு எடுக்கணும். ஒன்று. அடுத்த வருஷத்துக்கு போங்க. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனியையும். சும்மா வரக்கூடாதான், ஆலயத்துக்கு என்ன கொண்டு வரணுமா? காணிக்கைகளை கொண்டு வரணும். அதான் சொல்றாங்க. பேரிச்சையின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும். அதெல்லாம் உயர்தரமான ஆசீர்வாதங்களை உனக்கு இருக்கிறதுல உயர்தரமான அலங்காரமான விருட்சம். என்ன சொல்றாருன்னா, ஆலயத்துக்கு வரும்போது நொசு கொண்டதை, செத்ததை, கண்ணு போனதை, கை போனதை, அழுகி போன ஆப்பிளையும் ஊசி போன கத்திரிக்காயும் கொண்டு வராத. சாப்பிட்றதுக்கு ஒரு அடிக்கப்படுற ஆடு பாஸ்ட் இருக்காரு, சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சி கொண்டு வராத. ஆனால் ஆசாரியன்னு சொல்கிறேன் நான், புரியுதா? ஆசாரியனுக்கு சொல்கிறேன். அதனால் அவருக்கு முதல் தரமானதை கொண்டு வா. பண்டிகையில் 2வது கண்டிஷன். 3வது என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாள்? 7 நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேனே, பண்டிகைன்னு அவங்களுக்கு என்ன நோக்கத்தில் கொடுத்தாருன்னா, இந்த பண்டிகை மூலமாவது என் பிள்ளைங்க என்னோடு உறவாடணும்னு விரும்புகிறாரு. லோ, கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறவர்களே, புது வருடம் கொண்டாடுகிறவர்களே, உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற தேவஜனமே, ஆண்டவருடைய உள்நோக்கம், இருதய துடிப்பென தெரியுமா? இதன் மூலமாவது என் பிள்ளைகள் என்னோடு உறவாட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். அல்லேலூயா. எவ்வளவு கவனம் செலுத்துறாரு பாருங்க. அதுல நீ ஓய்வெடுத்தா தான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவன்றாரு. நீ ஓய்வெடு. நீ வேலைக்கு போயிட்டு அறக்க பறக்கே வருவ, வேலைக்கு போயிட்டு காலையில் எழும்பி வேகமாக கிளம்பி, அப்படி இல்லை. ஆராதனைக்கு நல்லா ஃபுல் ரெஸ்டோடு இருந்து, அப்போ தான் உன் சரீரம் ஒத்துழைக்கும், உன் மனசு ஒத்துழைக்கும், அப்போ தான் உன் ஆவி என்னோட உறவாட முடியும். எவ்வளவு கவனம் செலுத்துறாரு கர்த்தர் பாருங்க. தன்னோடு வந்து நீங்க அவரோடு 1 மணி நேரம் ஜெபிச்சாலும், 1 மணி நேரம் உபவாசம் பண்ணாலும், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறாரு. உள்ள வந்துட்டு அறக்க பிறகு வந்துட்டு எப்போ முடிப்பார், எப்போ போகலாம், எப்போ முடிப்பார், எப்போ போகலாம், ஷிஃப்ட் ஆரம்பிக்கணும், வேலைக்கு போகணும். இது ஆராதனை அல்ல, நேரம் போக்குறது. இது உங்களை திருப்திப்படுத்துறீங்க, இப்படி அல்ல. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் இங்கே வந்தாலும் சரி, கர்த்தருடைய உங்கள் வீட்டில் போய் உட்காந்து ஜெபிச்சாலும் சரி, உங்கள் ஆவி தேவனோடு இணைஞ்சிருக்கணும், உங்கள் ஆத்துமா சமாதானத்தோடு இருக்கணும், அங்கே உங்கள் சரீரம் அங்கே இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ கண்டிஷன், இன்னும் நிறையா இருக்குது. இப்போ ஒத்த வார்த்தையில் சொன்னால், இந்த பண்டிகை நோக்கம் எல்லாமே தன் ஜனம் தன்னோடு உறவாடணும், நான் என் ஜனத்தின் மத்தியில் உலாவி வரணும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். காலப்போக்கில் கவனிங்க, நல்லா கவனிங்க. அது 2 நோக்கம் புரியுமா? ஓய்வு, உறவு. சொல்லுங்க. பண்டிகை நோக்கம் என்னது? கிறிஸ்துமஸ் நோக்கம் என்னது? நியூ இயர் நோக்கம் என்னது? ரெசரக்ஷன் டே நோக்கம். காலப்போக்கில் உறவு போயிடுச்சு, எல்லாரும் ஓய்வாயிட்டாங்க. இப்போ கொண்டாட்டம் இருக்கு, உறவு இல்லை, ஆராதனை இல்லை. தேவன் எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆராதிக்கல, தேவனோட உறவு இல்லை. ட்ரெஸ், புது ட்ரெஸ் இருக்கு, புது ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே புதுசா வந்திருக்கு. ஆராதனை, உறவு இல்லை தேவனோடு. என்ன பிரயோஜனம்? இந்த ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் நல்லா கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் தகப்பனை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை காரியத்துடைய உள் நோக்கம் உம்மோடு உள்ள உறவுல நான் சரியாக இருக்கணும். ஆண்டவரே, கையை உயர்த்தி ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க, எல்லா காரியத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்கறது உம்மோடு உள்ள உறவுல நான் சரியாக இருக்கணும். அதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. அவனுங்க இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தாங்க
அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். பவுல் எழுதுகிறார், தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். இயேசு உயிர் தெழுந்ததுனால தான் தீர்க்கதரிசன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் நிறைவேறி இருக்குது. இந்த வேதம் பொய் இல்லை அப்படிங்கிறதுக்கு இயேசுவின் உயிர் தெழுந்த சாட்சி மிகப்பெரிய சாட்சி. அவர் உயிர் தெழுந்ததுனால தான் உங்களுக்கு எனக்கும் உயிர்த்தெழுதின் நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை செத்து போன நம்பிக்கை அல்ல. இப்படியே வர்றோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், வியாதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால எனக்கு அந்த நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததுனால தான் எனக்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. இந்த நித்திய ஜீவன் வாக்கு இருக்கு பாருங்க, அத்தனை வாக்கு தத்தங்களும் இந்த பூமிக்குரியது. ஒத்த ஒரு வாக்கு தத்தம் நித்திய ஜீவன், இது மட்டும்தான் நித்தியத்துக்குரியது. அது அவர் உயிர் தெழுந்த. மற்ற வாக்கு தத்தங்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. ஆனா நித்திய ஜீவன் வாக்கு தத்தம் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்துல நம்ம கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட அவர் உயிர் தெழுந்த, நல்ல கவனிங்க, எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமைக்கு உண்டையா. இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள்ல. இன்னைக்கு நீங்க கையை கட்டிக்கிட்டு ஓரத்துல ஒரு மாதிரியா ஒதுங்கி உட்கார்ந்துருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம முன்னாடி ஒருத்தன் நின்று இருமிட்டு போக முடியாது. சபைக்கு வருகிற அநேகர் ஒரு காலத்தில் அந்த ஏரியாவுக்கே தாதாவா இருந்தவர்கள், அந்த ஏரியாவுக்கே மிகப்பெரிய டானா இருந்தவர்கள். அந்த கொடூரமான அந்த சுபாவம் மாற்ற முடியாத மனிதர்களை மாற்றி அமைக்கக்கூடியது இயேசு உயிர் தெழுந்த வல்லமைக்கு உண்டு. தெரியுமா? ஒன்று சொல்றேன், இயேசு இந்த பூமிக்கு ஒரு மதத்தை ஏற்படுத்த வரல. வந்த அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு மதத்தை உண்டு கொண்டு போயிட்டாங்க. 11 லிவிங் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி வேர்ல்டில் இருக்கு. அவர் வந்தார், அவர் ஒரு மதம், இவர் வந்தார், இவர் ஒரு மதம், அவர் வந்து ஆளுக்கு ஒரு மதம். அதே மாதிரி இயேசு வந்தார், ஒரு மதம். எழுதியிருக்கான் பாருங்க, பாடியிருக்கான் பாருங்க, புத்தர் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? அப்படி இல்லை. அவங்கள மாதிரி ஒரு மதத்தையோ அல்லது ஒரு கொள்கைக்காகவோ இந்த தெய்வம் வரல. இது வெளிநாட்டு மிஷினரி சொல்ல வேண்டாம், வெளிநாட்டு மிஷினரி சொல்ல வேண்டாம். நம்ம ஊரில் உள்ள தமிழில் உள்ள அகசியரே எழுதியிருக்காரு, வழங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே பின் சன்னியாசி போல இருந்து சீடர்களே உருவாக்கி போட்டு அகண்டதலம் அண்டம் சென்றவரையே அண்டுவாயாக. சித்தர் பாடினது, ஜியு போப்பல்ல. இந்த மிஷினரிகள் வரப்போய் தான் தமிழ்நாட்டில் வெளிச்சம் வந்திருக்கு, இந்தியாவில் வெளிச்சம் வந்திருக்கு, தேசம் வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கு. என்னை மன்னிச்சுக்கோங்க இதை சொல்றதுக்காக, நீங்க புரிஞ்சுக்கணுக்காக சொல்றேன். இந்த மிஷினரிகள் வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் மேல் சட்டை போட்டுக்கிட்டு போறோம். பழங்காலத்தில் கேட்டு பாருங்க, தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்க, உங்க மூதாதையர்கிட்ட கேட்டு பாருங்க. அன்றைக்கு பெண்கள் கூட மேல் சட்டை போடக்கூடாது, போட முடியாது, போடக்கூடாது. சட்டை இல்லாதவனுக்கு சட்டையை போட வச்சு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து ஒரு மனுஷனுக்கு சமமாக ஆக்குனது சுவிசேஷத்தின் வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே சுவிசேஷம் உள்ள வந்ததுனால தான் நீங்கள் நானும் மனிதர்களாய் மாறி இருக்கிறோம். எத்தனையோ ஆதிவாசிகள், எத்தனையோ காட்டுவாசிகள் இன்னைக்கு போய் பாருங்க, நாகரிகத்தோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சுவிசேஷம். எங்கும் சொல்ல முடியும். உன் சினிமா எவனையாவது மாத்துச்சா? கவனிங்க, உன் சினிமா நடிகை எவனையாவது மாத்தினா? எவளையாவது மாத்தினானா? நல்லா இருக்கிறவன பேண்டை கழிக்க வச்சிருக்கான், 2 பக்கமும் சட்டி மண்டை மாதிரி ஆக்கியிருக்கான். இதான மாத்தி இருக்கு, சீரல் வைத்தான கொண்டு வந்திருக்குது. இதுதான் என் மனுஷனை சீராக்கி இருக்கு. வேற யாரும் வேண்டாம், நான் இருக்கட்டும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கட்டும். இந்த சுவிசேஷ வல்லன்னா எந்த தேட்டர்ல, எந்த டாஸ்மாக்ல, எந்த சாக்கடையில எங்க கிடக்கிறோமோ, இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுனால, இந்த சுவிசேஷம் வந்ததுனால இன்னைக்கு நம்ம ஒரு மனிதர்களாக மாறி இருக்கிறோம். 2வது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கிறோம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு பாருங்க, போக முடியாத இடம் எதுவும் கிடையாது.
பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு வந்தாரா இல்லையா? இந்த சுவிசேஷத்துக்கு எத்தனையோ நாடு பூட்டப்பட்டிருந்துச்சு. இயேசுடைய சுவிசேஷத்துக்கு அரபு நாடுகள், சைனா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகள் ஒரு காலத்தில் பூட்டி இருந்தது. இயேசுவுக்கும் சுவிசேஷத்துக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கதவை பூட்டி இருந்தாங்க. இரும்பு திரை நாடுகள். சுவிசேஷம் உள்ள வர முடியாது, இயேசு உள்ள வரக்கூடாது, ஊழியர்கள் உள்ள வரக்கூடாது. இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. பூட்டப்பட்ட கதவுக்குள்ளும் போகக்கூடியது. இரும்பு திரைகளை அடித்து உரைத்து நொறுக்கி இன்னைக்கு பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் இயேசுவை இதே நாளில் ஆராதிக்கிறாங்க. அங்க எந்த நாட்டில் சுவிசேஷம் போக முடியாமல் இருந்துச்சோ அந்த நாட்டில் நம்ம ஊரை விட லட்சக்கணக்கான ஆராதிக்கிறாங்க. எதனால தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எந்த இரும்பு திரையும் உடைக்கும். உங்க வியாதி என்ன இரும்பு திரையை உடைக்கும், சாபம் என்ன இரும்பு திரையை உடைக்கும், உடைய தலைமுறை சாபத்தை இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உடைக்கும். பொருளாதார தரித்திரம் என்ன இந்த சாபத்தை அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உடைக்கும். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து தம் சீசர்களை எப்படி சந்திச்சாருன்னு சொல்றேன். 4 கோணத்தில் சந்திச்சார். 4 கோணத்தில். வேகமா வாசிக்கணும், வேகமா. அந்த லூக்கா 24:36 எடுத்தீங்கன்னா, லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். அவ்வளவுதான். நடுவில். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல அவங்களை எங்க சந்திக்காரு? இப்ப எல்லாரும் அறிக்கையிட போறோம். உயிர்த்தெழுந்த இயேசு நம் நடுவில். எல்லாரும் சொன்னா சும்மா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஆலயம் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரே ஒரு முறை முழுவலத்தோடு அவர்கள் நடுவில் வந்தாரு. மத்தேயு 28:9 சொல்றாரு. மத்தேயு 28:9 எங்க வந்தாரா? அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு. போதும், அது மட்டும்தான் வேணும். இப்போ எங்க வராரு? எதிர்பட்டு. முன்னால, ஆனா பார்க்கிற தூரத்துல இங்க நிக்கிறோம்ல, இவ்வளவுதான் முன்னால. இதுக்கு பேரு முன்னால. அங்க வந்தது, இங்க வந்தது முன்னால. யோவான் எழுதுறாரு 21:4. யோவான் 21:4 எழுதுறாரு. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். எங்க நிக்காரு? அவங்க கடல்ல, இவரு கரையில கொஞ்சம் தூரமா. இதுக்கு பேரு எதிரே நிக்காரு. முதல்ல நடுவில், 2வது முன்னால, 3வது எதிரே கரையில. அதே யோவான் முந்தின அதிகாரம் 14, யோவான் 20:14 வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். இப்போ எங்க நிக்காரு? முதல்ல நடுவில், அடுத்து எதிரே, அடுத்து கரையில, அடுத்து பின்னால. என்ன அர்த்தம் தெரியுமா? தம் பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்திக்க முடியும், அவர்களோடு இடப்பட முடியும். இப்ப நீ எங்க இருந்தாலும் சரி அவரால் உன்னை சந்திக்க முடியும். உன்னால வர முடியாத, வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீ கடந்தாலும், தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி, நீ எந்த நிலைமையில இருந்தாலும், நீ முன்னால இருந்தாலும் சரி, பின்னால இருந்தாலும் சரி, ஓரத்தில் இருந்தாலும் சரி, குள்ள கிடந்தாலும் சரி, அவரால் உங்களை சந்திக்க முடியும். அல்லேலூயா. இப்படி பல கோணத்துல அவர் சந்திச்சாலும், விசேஷமா லூக்கா எழுதும் போது அவர்கள் நடுவிலே வந்தார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கவனிங்க, இந்த இடத்துல இயேசு நடுவிலே. இப்ப அந்த வார்த்தை தான் முக்கியம். உயிர்த்தெழுந்த இயேசு நம் தேவன். சில நேரங்களில் அவர்கள் நடுவில் வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் உண்டு. சொல்றேன் உங்களுக்கு. சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் வாழ்க்கை நடுவிலேயே ஆண்டவர் சந்திக்கிறாரு. ஒரு நடுவில் ஏன் சந்திக்கிறார்? கர்த்தர் சிலரை ஏன் நடுவில் சந்திக்கிறார்னா,
யாத்திராம 3க்கு போகணும், அப்பதான் பதில் கிடைக்கும். யாத்திராம 3:2 சொல்லப்பட்டிருக்குது. ஏன் தேவன் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் நடுவில் வந்து சந்திக்கிறாரு. 3:2 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து, எங்க முட்செடிவின் நடுவில் நின்று உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தது. இந்த மோசே ஒரு காலத்துல ஏன் இங்க கர்த்தர் இவனை மோசே நடுவுல முட்செடியின் நடுவில் சந்திக்கிறார்? இந்த மோசே ஒரு காலத்துல தன்னுடைய கரத்தினால இஸ்ரவேலை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தன் கரத்தினால அவன் முயற்சி செய்தான். வெக்கப்பட்டு நாட்டை விட்டு ஓடினான். ஏன்னா அப்போ ஏன் அவன் யோசித்தான்னா, என் கரத்தில் எல்லாமே இருந்துச்சு. எகிப்தின் அந்த சகல சாஸ்திரம் அவன் கரத்தில் இருந்துச்சு. எகிப்தினுடைய உயர்ந்த பதவி அவன் கையில் இருந்துச்சு. எகிப்தினுடைய எல்லா வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இருந்துச்சு. அதனால அவன் நினைச்சான், என் கையில் இருக்கிறத வச்சு இந்த ஜனத்தை நான் மீட்பேன் என்று முயற்சி செஞ்சான். வெக்கப்பட்டான், தோல்வி அடைஞ்சான், விரட்டப்பட்டான். அங்கே மீதியான் தேசத்தில் போய் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நாட்கள் போய்கிட்டே இருக்கு. 40 வருஷம் கழிச்சு அவன் மனநிலைமை மாறுது. ஆரம்பத்தில் நான் கொண்டிருந்த அந்த எண்ணம் அவ்வளோதான் போச்சு போல. ஆரம்பத்தில் நான் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு அவ்வளோதான் தோற்று போச்சு போல. நான் விரும்பின விருப்பம் இனி நிறைவேற வாய்ப்பு இல்லை போல. ஏன்னா காலம் 40 வருஷம், 40 வயசு 80. ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது, விரும்பினது, ஜெபிச்சது, முயற்சி எடுத்தது, இனி அதை என் வாழ்க்கையில் பார்க்க போகிறது இல்லை. கடைசியில் இந்த மேய்ப்பனாகவே நான் சாக போகிறேன். இந்த ஒரு ஆட்டின் பின்னால் போன இந்த தனிமையானவனாகவே சாக போகிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த மோசைக்கு திடீரென்று வழக்கம் போல் அவன் நடந்து கொண்டிருந்த பகுதி தான், வழக்கம் போல் வந்து போன பகுதி தான். அந்த மலையில் எத்தனையோ தூரம் போயிட்டு வந்திருக்கிறான். அந்த முச்செடி பக்கத்தில் எத்தனையோ ஓய்வு எடுத்திருக்கிறான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் முச்செடியின் நடுவில் தீ பற்றி எரியுது. முள் இருக்குங்க, முள்ளு மரம் இருக்கு, நடுவில் தீ எரியுது. ஆனால் முள் வேகலை, ஆனால் முள் அவியலை, அந்த முள் எரிஞ்சு சாம்பலா போகலை. அதில் அழகா வார்த்தை இருக்கு, முச்செடியின் அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தது. இல்ல அந்த வார்த்தை முச்செடியின், அதான் வேணும், முச்செடியின் நடுவில். அதான் ஆண்டவர் ஒன்று காமிச்சாரு. ஓரத்தில் எரிஞ்சுன்னு வைங்களேன், எவனாவது கொளுத்தி வச்சிருப்பான், எவனாவது பொருத்தி போட்டிருப்பான். ஏன்னா முச்செடிக்கு நடுவில் எவனும் போய் வைக்க மாட்டான், வைக்கவும் முடியாது இல்லையா? இந்த அக்கினி வேற எங்கிருந்து வரல, தேவனிடத்திலிருந்து வந்த அக்கினி. இந்த முச்செடியின் நடுவில் கர்த்தர் என்ன சொல்ல வந்தார்னா, மோசே நீ பிறந்த பொழுது உனக்கு ஒரு நோக்கம் நான் வச்சிருந்தேன். நீ பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ பிறந்த பொழுது யாருக்கும் கிடைக்காத பாதுகாப்பு உனக்கு கிடைச்சிச்சு, யாருக்கும் கிடைக்காத பராமரிப்பு உனக்கு கிடைச்சிச்சு, யாருக்கும் கிடைக்காத உதவிகள் உனக்கு கிடைச்சிச்சு. ஏன் தெரியுமா? ஒரு நோக்கத்தை நான் வச்சேன். அந்த நோக்கத்தோடு தான் உன்னை பூமியில கொண்டு வந்தேன். இடையில உன் கையில் இருக்கிறத வச்சு செஞ்சலாம் நினைச்ச, தோற்று போய் வந்துட்ட. இப்போ அன்னைக்கு எதிர்பார்த்தது இனி நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்ட. அன்னைக்கு உன் கையில் எல்லாம் இருந்துச்சு, அதான் நடக்கலை. இப்போ உன் கையில் எதுவும் இல்லை. நீ இப்போ என் கைக்கு வந்துரு, நீ என் கைக்கு வந்துரு, எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். திட்டத்தை காண்பிக்கும்படி, நோக்கத்தை காண்பிக்கும்படி, திட்டத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் மோசேக்கு முச்செடியின் நடுவிலே தோன்றினார். தேவ பிள்ளையே, நீ பிறந்த நாளிலே அல்லது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் யாருக்கும் கிடைக்காத பாதுகாப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு, யாருக்கும் கிடைக்காத சில பராமரிப்புகள், உதவி உனக்கு கிடைச்சிச்சு. இடையில ரூட்டு மாறி நீ போயிட்ட, இனிமே அது நடக்காது, நிறைவேறாது அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற கர்த்தர் சொல்றாரு, அந்த பாதுகாப்பும் அந்த பராமரிப்பும் நான் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அதை திரும்ப நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, உன்னை அழைச்ச நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் உங்க கண்ணை மூடி வாயை திறந்து செவிங்க பார்க்கலாம். உன்னை அழைச்ச நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவாரு. உன்னை அழைச்ச நோக்கத்தை நிறைவேற்றுவார். எப்படி பாஸ்டர்? அதான் என் கையில ஒண்ணு இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, என் கைக்கு வந்துரு. உன் கையில் ஒன்று இல்லைன்னு சொல்லி இனி எதுவும் நடக்காதுன்னு முடிவுக்கு வராத, என் கைக்கு வந்துரு.
ஒன்றும் இல்லாத உன் கையில் இருக்கிற நீ என் கைக்கு வரத்தான் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினேன்ப்பா. அல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அருமையான சகோதரா சகோதரி, ஆரம்பத்தில் உனக்குள்ள ஒரு வேகம், ஒரு தீவிரம், சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு துடிப்பு உனக்கு இருந்துச்சு. இடையில் ஏதோ காரியம், அந்த துடிப்பு அணைஞ்சு போச்சு. இனி நிறைவேற வாய்ப்பில்லைன்னு முடிவு எடுத்துட்ட. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை. அன்னைக்கு யோசிச்சு பாரு, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் யாருக்குமே கிடைக்காத சில காரியத்தை நான் உனக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அன்னைக்கு உன் கையில் எல்லாம் இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லை. நீ என் கைக்கு வந்துரு, நீ என் கைக்கு வந்துரு. ஒப்பு கொடுக்குற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கண்ணை மூடி அர்ப்பணிச்சு வாய் திறந்து, நான் என்ன உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. தானியேல் 3:25, தானியேல் 3:25 வாசிக்கலாமா? 3:25. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அக்கினியின் நடுவிலே உயிர்த்தெழுந்த இயேசு இப்ப எங்க இருக்காருன்னு? நம் நடுவில். மோசைக்கு அக்கினி செடியின் நடுவில். இந்த 3 நண்பர்களுக்கும் அக்கினியின் நடுவில் வந்த தெய்வம். ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அந்த பாதிப்பு எனக்கு வராது, அந்த அவமானம் எனக்கு வராது, அந்த கஷ்டம் எனக்கு வராது, அந்த நஷ்டம் எனக்கு வராது. வைராக்கியமாக இருந்தாங்க, தூக்கி கொண்டு போய் போட்டாங்க. நடக்காதுன்னு நினைச்சாங்க, கொண்டு போய் போட்டாங்க. வைராக்கியமாக இருந்தாங்க, கொண்டு போய் போட்டாங்க அக்கினியில். ஒரு நிமிஷம் கவனிங்க. வைராக்கியமாக இருப்பதனால பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. நல்லா ஜெபிக்கிறதுனால எனக்கு கஷ்டம் வராதுன்னு நினைக்காதீங்க. அவங்க வைராக்கியமாக இருந்ததுக்கு அப்புறம் தான் 7 மடங்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. சில சமயம் நீங்கள் போட்டு முழங்காலில் ஜோமிட்டு வெளியே கதவு திறந்து பார்த்தா 10 பிரச்சனை கூட ஒரு சைவரோடு 100 பிரச்சனையாக மாறி இருக்கும். சந்தேகப்படாதீங்க, உங்க ஜெபத்தை சந்தேகப்படாதீங்க, உன் விசுவாசத்தை சந்தேகப்படாத, வைராக்கியத்தை சந்தேகப்படாத. உன்னை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையில் கர்த்தர்ட்ட ஒன்று கேட்குறீங்க, அது நடக்கலன்னு வைங்களேன், நீ கேட்டது நடக்கல, ஆனால் வேற எதையோ கர்த்தர் செய்ய போறாரு, வேற எதையோ செய்ய போறாரு. இங்கே ஏன் கர்த்தர் நடுவில் வந்தார் தெரியுமா? நல்லா கவனிங்க. இவங்க 3 பேரையும் கட்டி கொண்டு போய் போடுறாங்களா? கொண்டு போய் போடும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய மனநிலைமை எப்படி தெரியுமா? அங்கே இருக்கிற ராஜா, கூட இருந்தவங்க, அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய மனநிலைமை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க 3 பேரும் அக்கினியில் எரிஞ்சு சாம்பலா போகிறாங்க. இதான அவங்க எதிர்பார்ப்பு. ஐயோ கவனிங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? பிரதர்? அப்படின்னா நம்மளை எங்கே போய் போடணும்? போட்டால் தெரிஞ்சிடும் கூட இருக்கிறவன் யாருன்னு. இவங்களை கட்டி கொண்டு போகும்பொழுது 10 பேர் அழுதுருப்பான். நேற்று என் கூட உட்காந்து சாப்பிட்டான், நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தான், நேற்று எனக்காக ஜெபம் பண்ணான், இன்னைக்கு அவனுக்கு இப்படி ஒரு பாடா, எனக்காக ஜெபம் பண்ணாரு, இன்னைக்கு அவருக்கு இப்படி ஒரு பாடா. 10 பேர் அழுதுருப்பான், 100 பேர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ இந்த 10 பேரை விட அந்த 100 பேரை தான் ரொம்ப நம்பியிருப்ப. மனசிலாயா? அந்த 100 பேரை நீ ரொம்ப நம்பியிருப்ப. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும், டே எரிகிற 7 மடங்கு அக்கினியை விட வெந்தாண்டா ரொம்ப மோசமானவன். சில ஆட்களை உனக்கு காமிச்சு கொடுப்பதற்காகவே எதிர்பாராத அக்கினி சூளை உனக்கு வருது. உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏன் வருது தெரியுமா? ஆட்கள் யார் என்று நீ கண்டுகொள்வதற்காக. கட்டி கொண்டு போய் உள்ள போட்டாங்களா? போட்ட உடனே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறான். சம்பளா போயிருப்பானே, ராஜா பார்க்கான், அத்தனை பேர் பார்க்கான், ஆகலை. கர்த்தர் ஏன் நடுவில் வந்தார் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த பிரச்சனையில், இந்த அக்கினி சூளையில் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.
இருக்கு. என் பிள்ளைக்கு கவனிங்க, இவனுக்கு இப்போ இது சம்பவிக்க போகுது, இவனுக்கு இப்போ இது நடக்க போகுது, இவன் அவமானப்பட போகிறான், இவன் வெக்கப்பட போகிறான், இவன் எரிஞ்சு சாம்பலாக போக போகிறான் அப்படின்னு எல்லாருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கர்த்தர் பார்த்தாரு, நீங்கள் நினைக்கிறபடி எதுவுமே என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்க நான் விட மாட்டேன். நீ எதிர்பார்க்கிற எதுவுமே என் பிள்ளை வாழ்க்கை நடக்க நான் விட மாட்டேன். அவன் நினைக்கிறபடி உன் குடும்பம் சாம்பலா போகாது, உன் பிள்ளை சாம்பலா போகாது, உன் வாழ்க்கை சாம்பலா போகாது, உன் தொழில் சாம்பலா போகாது, உன் ஊழியம் சாம்பலா போகாது, உன் தரிசனம் சாம்பலா போகாது. ஒரு நிமிஷம் அப்படிங்க, உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. விசுவாசிச்சா வாயை தெரிஞ்ச கர்த்தருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நீ எப்ப சாவ, நீ எப்ப விழுவ, உன் குடும்பம் எப்ப விழும், உன் பிள்ளை எப்ப பலவீனப்படுவான், உன் தொழிலை எப்ப இழுத்து மூடுவ, உன் குடும்பத்தில் எப்ப கஷ்டம் வராது, நஷ்டம் வராது, உன் சபையை எப்ப இழுத்து மூடுவான், எப்போ மூளை இழுத்து மூடப்படும், உன் தரிசனம் எப்போ இழுத்து மூடப்படும், இன்னும் கொஞ்ச நேரம் சாம்பலாக போயிடும், இன்னும் ஒரே வாரத்தில் இழுத்து பூட்டிடுவாங்க, இன்னும் ஒரே வாரத்தில் எல்லாமே போயிடும். அப்படி உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. உயிர்த்தெழுந்த இயேசு உன் நடுவில் வந்தது காரணம், மற்றொரு எதிர்பார்ப்புக்கு உன்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. எனக்கு அதை விட மிகப்பெரிய என் இருதயத்தில் மிகப்பெரிய நடுக்க வந்த இடம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. கோடி கோடி தூதர்கள் சேனைகளில் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தன் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராதனைக்குரிய தெய்வம் மேலே இருந்து நீங்க ஆராதிச்சுக்கிட்டு இருங்க, கீழே போயிட்டு வர ஒரு வேலை இருக்கு, என் பிள்ளைக்கு ஒரு அவமானம் வர நான் விட மாட்டேன், என்னை நம்பி இருக்கிற என் பிள்ளைக்கு ஒரு இழப்பு வர நான் விட மாட்டேன். இறங்கி வந்தா, உனக்காக இறங்கி வந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு உனக்காக இறங்கி வருகிறவன். அவர்கள் எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்து. அவர்கள் எதிர்பார்ப்புக்கு உன் பிள்ளைய கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார், உன் சபையை ஒப்பு கொடுக்க மாட்டார், உன் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன யோசித்தாலும் அதை நிறைவேற்ற விட மாட்டா. அதற்காகவே அக்கினி நடுவில் வருகிறவன் வந்தாரா? வந்து என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யல. எரிகிறது எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் ஒன் திங், இந்த கையில் வச்சு பாம்பை விளையாடுவாங்க தெரியுமா? அவன் பிடிக்கும் போது என்ன செஞ்சிருப்பான்? அந்த நாக்கை சொல்லுவாங்களா, அந்த நாக்கை, அந்த கொடுக்க, அந்த பல்ல பிடிங்கிடுவான். அதுக்கப்புறம் அது பொம்மை டாய்ஸ். ஆண்டவர் அர்த்தம் செஞ்சு அக்கினியில் வந்த உடனே அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த அக்கினியின் தன்மையை கர்த்தர் அவிழ்த்து போட்டாரு. அக்கினியின் தன்மையை தேவன் அணைச்சு போட்டாரு. வெளியே இருக்கிற பார்க்கிறவனுக்கு இன்னும் பிரச்சனைக்குள்ள தான் கிடக்கிறான். இவனுக்கு தான் தெரியும் நான் உலாவி வருகிறேன். காரணம் கர்த்தர் நடுவில் இருக்கிறான். ஏன் வந்தார் தெரியுமா? அங்குள்ள ராஜாவுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்பினார். இந்த ராஜாவுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்பினார். நேபு, நீ நினைச்சிருப்ப இந்த பாபிலோன் மகானுக்கே நீ பெரிய ஆளு. அன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பாபிலோன் தேசம் மட்டுமல்ல, அன்னைக்குள்ள எல்லா நாடுகளுக்கும் நீ தான் வல்லரசு அப்படியும் உன் மனசு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. கர்த்தர் இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வந்தார். என்ன செய்தி தெரியுமா? உன்னை விட ஆளுகையிலையும் அதிகாரத்திலையும் உயர்ந்த ஒருவர் இருக்கிறாரு. உன்னை விட மிகப்பெரிய ஒரு தேவன் இருக்கிறாரு. அதை சொல்றதுக்கு தான் அக்கினியின் நடுவில் வந்தார். ஏன் வந்தார் தெரியுமா? அவன் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வரணும். அவன் ஒரு கேள்வி கேட்டான். அவங்கள பார்த்து 3:15 வாசிங்க. 3 அவன் ஒரு கேள்வி கேட்டான். இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும்
நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். அவன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி சொல்லுங்க? உங்களை என் கையில இருந்து காப்பாற்ற போற தேவன் யாருன்னு நான் பார்த்துருதேன். ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவர் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்படியாகத்தான் அக்னியின் நடுவில் வந்தாரு. இருங்க முடியல. 29 வாசிங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானானும் துண்டித்து போடப்பட கடவன். அவர் 15ல சொன்னார்ல, அவர் தான் இப்ப இங்க பேசுறாரு. அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப இதெல்லாம் விசேஷம் இல்ல. அடுத்த வார்த்தை, மொத்த சபையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவரு முதல்ல என்ன கேள்வி கேட்டாரு? உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார்? ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா? இந்த பதிலை கொடுக்கத்தான் கர்த்தர் வந்தாரு. ஆண்டவர் உயிர் தெழுந்த இயேசு இந்த நாளிலே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எதிராக கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும், உனக்கு விரோதமாக, உன் விசுவாசத்துக்கு விரோதமாக, உன் ஜெபத்துக்கு விரோதமாக கேட்கப்பட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லும்படி அந்த தெய்வமே இறங்கி வருவாரு. அவரே இறங்கி வருவாரு. அல்லேலூயா. அவர் நடுவில் வந்து தம் சீஷர்களுக்கு 3 வார்த்தையை சொன்னார். முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. வாசிக்கலாமா? அந்த வார்த்தைகளை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். முதல் வார்த்தை, அதை லூக்கா 24:36 வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அடுத்து 38, அதிலே 38 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? கலங்குகிறீர்கள். இரண்டாவது வார்த்தை, ஏன் கலங்குகிறீர்கள்? 48, அதிலே 48. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். போதும். உயிர் தெழுந்த இயேசு தன் பிள்ளைகளோடு சீஷர்களோடு சொன்ன 3 வார்த்தை. 1 உங்களுக்கு, 2 ஏன், 3 நீங்கள் எனக்கு சாட்சிகள். ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. 1 உங்களுக்கு, 2 3. இதை மனசுல வச்சுக்கோ. அதுல முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? உங்களுக்கு. யாரை பார்த்து சொன்னாரு? சீஷர்களை பார்த்து. இந்த பையலை யார் தெரியுமா? கஷ்டம் வரும்போது விட்டுட்டு ஓடினவங்க. 3 வருஷம் சாப்பிட்டு தொலைச்சிட்டு, 3 வருஷம் நான்வெஜ்ஜியாக சாப்பிட்டுட்டு, பொரிச்ச மீனாக கொடுப்பாரு, சுட்டாப்பமாக கொடுப்பாரு, சாப்பிட்டுட்டு கஷ்டம் வரும்போது விட்டுட்டு ஓடுனவன், மறுதளிச்சவன், சபிச்சவன், சத்தியம் பண்ணவன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னவன், இந்த பேய்களை பார்த்து நீங்களும் நானாக இருந்தா கொலகாரி பாவிகளா, உங்களை வச்சேன் பாடுறா துரோகி பயல்களா சொல்லி போக மாட்டோம்மா. இந்த வார்த்தை துரோகி அப்படிங்கிற வார்த்தை நானும் பைபிளை பிடிச்சி பார்த்தேன். இந்த யூதாஸை பேரை மத்தேயு எழுதும் பொழுது யூதாஸ் அப்படின்னு எழுதினார், மார்க்கு எழுதும் பொழுது யூதாஸ் அப்படின்னு எழுதினார், யோவான் எழுதும்போது யூதாஸ் அப்படின்னு எழுதினார். ஆனால் லூக்காவுக்கு மட்டும் கேட்டு செய்தியை கேட்டு எழுதினார். லூக்கா கூட இல்லை, சம்பவித்தவைகளை எல்லாம் கேட்டு எழுதினார். அப்போது அவர் காதுக்கு செய்தி வந்த உடனே இந்த பையன் இப்படியா பண்ணியிருக்கான், கூடவே இருந்துட்டு இப்படியா பண்ணியிருக்கான், யூதாஸ்ன்னு எழுத போனாரா, உள்ளம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா, சேர்த்துட்டார் துரோகி ஆகிய யூதாஸ். பைபிளில் இருக்கு. லூக்கா எழுதும்போது மட்டும் அவர் மட்டும் துரோகி ஆகிய யூதாஸ் காரியத்தை. இப்ப இவனுங்களெல்லாம்
இவங்க செஞ்சதெல்லாம் பார்த்து நம்ம போய் எவனாவது உங்களுக்கு சமாதானம் சொல்லுவோமா? ஆனால் இந்த தேவன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம், அவங்க இவ்வளவு பின்வாங்கினதுக்கு அப்புறம், அவங்க இவ்வளவு அவரை விட்டு தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். பின்வாங்கினவங்களை பார்த்து சொல்றாரு, மனம் சோர்ந்தவர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் குறைஞ்சவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஏன் தெரியுமா? உங்களை நான் இப்போ நியாயந்திருக்க வரல, உங்களை கடிச்சு கொள்ள வரல, உன்னை அடிச்சு உடைக்க வரல, உன்னை கட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இயேசு சிலுவையில் மரித்ததற்கு பின்பு அவர் ஏன் தெரியுமா ஜீவனை கொடுத்து? ஏன் தெரியுமா? குப்புற கிடக்கிற என்னை தூக்கி விடுவதற்காக. அல்லேலூயா. சோர்ந்திருக்கிற உன்னை உயிர்ப்பிப்பதற்காக. நீ யாருன்னு தெரியும் பேதுருவே, நீ யாருன்னு தெரியும் யோவா, நீ யாருன்னு தெரியும். ஆனாலும் வந்து அவர் ஏன், ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, உன்னை கம்ப வச்சு அடிச்சு நொறுக்க மாட்டாரு. அவர் அன்பினாலேயே உன் இருதயத்தை உடைப்பாரு. அவர் அன்பினாலேயே உன் இருதயத்தை உடைப்பாரு. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க இருதயத்தில் பயம் இருந்துச்சு, கலக்க அதை தொடர்ந்து இருக்கு. இப்போ இருக்கட்டும், டைம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் சொன்னதுக்கு அப்புறம் பயம் கலக்க இருந்துச்சு. இதே இயேசு அன்றைக்கு படகுல போகும் பொழுது, அன்றைக்கு கடல் கொந்தளிக்கும் பொழுது, காற்று வரும் பொழுது, அத்தனை பேரும் பயந்த பொழுது இயேசு எழும்பி நின்று ஒரு வார்த்தை சொன்னாரு, இறையாதே அமைதலாய், மிகுந்த அமைதி உண்டாயிற்று, சமாதானம் உண்டாய். அங்கே சமாதானம் சொன்ன உடனே சமாதானம் கடந்து வந்துச்சு. இங்கே சொல்லியும் பயம், இங்கே சொல்லியும் கலக்கம், இங்கே சொல்லியும் சந்தேகம் உடனே நடக்கலை. அங்கே சொன்ன உடனே நடந்துச்சு. வாசிருக்கீங்களே, உடனே அமைதி ஆயிடுச்சு. அங்கே சொன்ன உடனே அமைதி உண்டானது. இங்கே சொன்னதுக்கு அப்புறம் கூட உடனே அமைதி உண்டாகலை. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னது உடனடியே நிறைவேறி இருக்கும். சில காரியம் சொன்னது நிறைவேறலை, நிறைவேறாதது போல் தெரியும். அதுக்காக நிறைவேற போகிறது இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற பயம், கலக்கம், சந்தேகத்தை வெளியேற்றக்கூடிய வேலைகளை கர்த்தர் ஈடுபட்டிருந்தாரு. அதற்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சிச்சு, அதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அதுக்காகத்தான் தாமதமே தவிர அது நடக்காது என்பதற்கு கிடையாது. தேவ பிள்ளையே, சில காரியம் சொல்லியும் நடக்காது போல தெரியும். ஏன் தெரியுமா? அதற்கு தடையா வாழ்க்கையில் இருக்கிற சில சந்தேகங்களை, சில பயங்களை, சில கலக்கங்களை கர்த்தர் வேரோடு பிடுங்கி எரிகிற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதற்காகத்தான் தாமதமே தவிர அவர் சொன்னது நடக்காம போக போறது இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்கள் இருதயங்கள் உங்க ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் உங்க இருதயம் கலங்குகிறீர்கள்? ரெண்டாவது வார்த்தை என்னது? ஏன். நான் கேட்குறேன், அவங்க யாரும் இயேசுட்டு சொன்னாங்களா எங்களுக்குள்ள கலக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா? பேதுரு சொன்னாரா? யோவான் சொன்னாரா? அவங்க சொல்லலை. அவரே சொல்றாரு, உன் இருதயம் ஏன் கலங்குது? அவருக்கு எல்லாம் தெரியும். உன் இருதயம், உன் மனநிலைமை இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். வெளியில் பார்க்க ஆராதிக்கிறீங்க, எல்லாரையும் போல வந்துட்டு போகிறீங்க, ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களுடைய இருதயம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் ஐயா. தோமா வர்றதுக்கு முன்னால் இயேசு வந்து காட்சி அளித்தார். அப்போ தோமா இல்லை. 8 நாளைக்கு அப்புறம் மறுபடி தோமா இருக்கும் பொழுது ரெண்டாவது இயேசு அவனுக்காகவே வந்தார். இந்த உயிர்த்தெழுந்த சம்பவத்தை படிக்க மனுஷர்களுக்காக அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காரு தெரியுமா? தோமாவுக்காகவே வந்தாரு. தோமாவே, உன் கையை கொண்டு வந்து என் விழாவில் போடு, என் விரலில் போட்டு காயத்தை போட்டு பாரு. அப்போ அவன் யோசிக்கான், எந்த பையில சொல்லி கொடுத்துட்டான். போன வட்டம் இயேசு வரும் பொழுது நான் சந்தேகத்தோடு பேசினது யாரோ இயேசுகிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. அதான் இப்போ சொல்றாரு, யாரு உன்னை குறித்து அவற்றை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீ பிறப்பதற்கு முன்பதாகவே உன் இருதயத்தை, உன் உள்ளந்திரியங்கள் அறிந்த தேவன். இயேசுவை பார்க்கிறதுக்காக காட்டத்தி மரத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்.
அவன் ஏறி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாம பார்த்துடலாம். ஏன்னா சமுதாயத்தில் உயர்ந்தவன், மரத்தில் ஏறதை பார்த்து அவமானம், கேவலம். யாருக்கும் தெரியாத காட்டு தீமட அடர்த்தியா இருக்கும். அந்த கிளைகளுக்கு ஊடாக உட்காந்துட்டு அவரை பார்த்து இறங்கி போயிடலான்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சான். ஆனா பிறப்பதற்கு முன்பதாகவே உன்னை அறிஞ்சவன். எல்லாரும் கீழே பார்க்குறாங்க, அவரு மட்டும் மேலே பார்த்தாரு. சகைவே இறங்கி வா. மற்றவங்க எங்கே பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க என்ன பார்க்கணும்னு நீ நினைக்காத. உன்னை பார்க்க வேண்டிய ஒருவர் இந்த காலை நேரத்தில் அவர் கண் உன்மேல் படுகிறது. யாருடைய கண் உன்மேல் படணுமோ அந்த நேரத்தில் அவர் கண் உன்மேல் படும். சகை அவன் யோசிக்கிறான், என் பேர் எப்படி இவருக்கு தெரியும்? இதுக்கு முன்னால் அவரை பார்க்கல, அவர்கிட்ட பேசலை, அவர்கிட்ட எதையும் சொல்லலை. இவருக்கு என் பேர் தெரியும். உன் பேர் இல்லை ராசா, உன் பேர் இல்லை. உன் நாவில் சொல் புறவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்த தேவன் இவன். உங்களுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் இந்த தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்க நிலைமை என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டாம், சொல்வதற்கு முன்பதாகவே அவருடைய இருதயத்தில் உள்ளதை அங்கே சொன்ன இயேசு. நீங்க எந்த பாதையில வாரீங்க, உங்க சூழ்நிலை என்ன, எந்த நிலைமையில இப்ப நீங்க இருக்கிறீங்க, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. பிரதான ஆசாரியன் ஊழியம் செய்யும்படி வந்து நிற்கிறாரு ஆலயத்தின் வாசல்ல, கர்த்தருடைய சமூகத்தில். அப்போ பிசாசு வந்து குற்றஞ்சாட்டுகிறான் கர்த்தரிடத்துல. சகரியா 3:2, சகரியா 3:2 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான். அக்கினியிலும் தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. அடுத்த வசனம். யோசுவாவு எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அடுத்த வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். பிசாசு வந்து குற்றம் சாட்டுகிறான். அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான், அவனை எப்படி நீர் ஏற்றுக்கொள்ளலாம்? அவனை புறக்கணியும், அவனை புறம்பே தள்ளும், அவன் தேவையில்லை, அவனை நியாயம் தீரும். பிசாசு குற்றம் சாட்டுகிறான். பிசாசு எப்போதுமே என்னதான் சாட்டுவான் சொல்லுங்க. அதான் போன வாரம் சொன்ன, யாரையும் குறித்து என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. அவன் சொல்றான், இவனை புறம்பே தள்ளும் அக்கினி வஸ்திரம். அக்கினி, அவன் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு விஷயமே தெரியல, என் பிள்ளை அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டவன். என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் வஸ்திரம் மாற்றக்கூட முடியாத அளவுக்கு அவன் அக்கினியின் பாதையில் போய் கொண்டிருக்கிறான். வஸ்திரத்தை மாற்றுவதற்கு கூட நேரம் இல்லாதபடி அக்கினியின் பாதையில் போய் இப்பத்தான் அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பிசாசை கடிந்து கொண்டு தன் பிள்ளைக்கு சாட்சி கொடுத்தவன். பிசாசு குற்றம் சாட்டுகிறான். என் பிள்ளை அவன் சொல்ல, யோசுவா சொல்லலை கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பாடு, ஆனால் இப்படி வந்துட்டேன், மன்னிச்சிருங்க, சரி பண்ணுறேன். யோசுவா சொல்லலை, கர்த்தரே முன்னால குறுக்க வராரு, ஆண்டவரே பேசுறாரு, தன் பிள்ளைக்கு சாட்சி கொடுத்து பிசாசை கடிந்து கொள்றாரு. நல்லா கவனிங்க. அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளை நீ சொல்ற என் பிள்ளைய வெளியேற்றுனேன், நான் சொல்றேன் என் பிள்ளைய வெளியேற்ற மாட்டேன், யோசுவா வெளியேற்ற மாட்டேன், அழுக்கு வஸ்திரத்தை நான் வெளியேற்றுவேன். அழுக்கு வஸ்திரத்தை நீக்குவேனே தவிர அவனை நான் நீக்க போறதில்லை. அவன் எந்த பாதையில வந்துகிட்டு இருக்காங்கிறது கர்த்தருக்கு தெரியும். பிசாசுக்கு கர்த்தர் விட்டு கொடுக்கல, தான் பிள்ளையை கொடுத்து சாட்சி கொடுத்தாரு. நீங்க எந்த பாதையில இப்ப வந்துகிட்டு இருக்கீங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. யார் பார்க்கல, யார் விசாரிக்கல, இல்லை, நீங்க போற பாதை கர்த்தருக்கு தெரியும். அக்கினியின் பாதையில போறது கர்த்தருக்கு தெரியும், தண்ணீரின் பாதையில போறது கர்த்தருக்கு தெரியும். எங்கேயும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அங்க யோசுவா போய் ஜெபிக்கல, அவனுக்காக வேற யாரும் ஜெபிக்கல, கர்த்தரே வந்தாரு, ஆண்டவரே பேசினாரு, என் பிள்ளைய வெளியேற்ற மாட்டேன், அழுக்கு வஸ்திரத்தை தான் மாத்துவேன்.
நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற கர்த்தர். உங்களுக்கு சமாதானம் என்றவர், உங்களுக்கு ஏன் கலங்குகிறேன் என்றவர். மூன்றாவது சொன்னாரு, நீங்க எனக்கு யாரை பார்த்து சொன்னாரு? பின்வாங்கினவங்களை பார்த்து. யாரை பார்த்து சொன்னாரு? விழுந்து போனவங்களை பார்த்து. யாரை பார்த்து சொன்னாரு? சோர்ந்து போனவங்களை பார்த்து. யாரை பார்த்து சொன்னாரு? மறுபடியும் கப்பலை எடுத்துட்டு படகை எடுத்துட்டு வலையை எடுத்துட்டு போனவனை பார்த்து. நீங்கள் எனக்கு சாட்சி. இப்படி ஆகி போச்சு, நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இனிமேல் நான் என்னத்தை வாழ, இனிமேல் நான் என்னத்தை ஊழியம், இனிமேல் நான் என்னத்தை சாட்சியாக வாழ், இனிமேல் நான் என்னத்தை இப்படி சேவிக்க, நான் எப்படி பாட்டு பாட, நான் எப்படி ஆராதிக்க, நான் எப்படி ஆலயத்தை போ. இல்லை, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீ தான் அவருக்கு சாட்சியா மாறப்போகிறது நிச்சயம். எதற்காய் அழைக்கப்பட்டையோ, எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டையோ, அதை ஒன்றை வச்சுதான் கர்த்தர் நிறைவேற்றுவாரு. ஒன்றை வச்சுதான் நிறைவேற்றுவாரு. எனக்கு அது இல்லை, இது இல்லை, இப்படி ஆகி போச்சு, சோர்ந்து போயிட்டேன், பின்வாங்கி போயிட்டேன் அப்படி நீ எவ்வளவு சொன்னாலும், உன்னை ஜெபித்து தெரிந்து கொண்டார்ல இயேசு, அப்ப எதற்காய் தெரிந்து கொண்டாரோ எனக்கு சாட்சியா இருக்கும்படி இப்பவும் சொல்றாரு, நீ தான் எனக்கு சாட்சி, நீ தான் எனக்கு ஊழியம் செய்யணும், நீ தான் எனக்காக ஓடணும், உன்னைத்தான் எனக்காக வச்சிருக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட நீங்க தான் எனக்கு சாட்சினாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல? நேரம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளா இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த பேரில் அத்தனை பேரையும் விரட்டிட்டு புதுசாக இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் இந்த தேவன் அவர்களையே தனக்கு சாட்சிகளாக வைக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் கொஞ்சம் தூரமாக இருந்தீங்கன்னா, அல்லது இதுக்கு மேலே முடியாதுன்னு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னா, இல்லை, உன்னையே நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், அதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். உன்னை நான் எதுக்கு ஆரம்பத்தில் எதுக்கு தெரிந்து அதை உன் மூலம் நிறைவேற்றுவேன். நீங்கள்லாம் எனக்கு சாட்சி. இல்லை ஆண்டவரே, நான் இப்படி இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், அதை சரி பண்ண வேண்டியெல்லாம் என் வேலை, ஆனால் நீ தான் எனக்கு சாட்சி. ஆண்டவர் செப்பனியா மூலம், அதை மட்டும் வாசி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? செப்பனியா மூலம் 3ஆம் அதிகாரம் 15 எல்லாரும் வாசிக்கணும், எடுத்துக்கோங்க. செப்பனியா 3:15 வாசிங்க. அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு ஒரு காரியத்தை. செப்பனியா 3:15 வாசிங்க. செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கவனிங்க, எங்க இருக்காரு? நடுவில். யார் தெரியுமா இவங்க? சிறைப்பட்டவங்க. யார் தெரியுமா இவங்க? அவமானப்பட்டவங்க. யார் தெரியுமா இவங்க? உடைக்கப்பட்டவங்க, கேவலப்பட்டவங்க, துரத்தப்பட்டவங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, என் நடுவில், உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். வாசிங்க முழுசா. இனி தீங்கை காணாதிருப்பாய், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க இத? சிறைப்பட்டவங்க, அவமானப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன். என்ன தெரியுமா? இதுக்கு அப்புறம் கூட நான் உன்னை விட்டு போகலப்பா, உன் கூட தான்ப்பா இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? இனி உன் சிறையிருப்பு மாறும், உனக்கு மறுபடியும் அந்த சந்தோஷம் வரும். ஏன் தெரியுமா? உன்னை நான் எதுக்காக ஏற்படுத்தினேன்? இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வரும்படி. எதுக்காக அவனை தெரிந்து கொண்டாரோ அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி, அவர் துதியை சொல்லி வரும்படி, அவர் நாமத்தை சொல்லி வரும்படி எதற்காக தெரிந்து கொண்டாரோ, சிறையிருப்புக்கு அப்புறம் கூட கர்த்தர் அதை மாற்றவில்லை. கர்த்தர் அதை மாற்றவில்லை, அதை நிறைவேற்றி காண்பிச்ச தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இத்தனை அவமானம் சிறையிருப்புக்கு அப்புறம் கூட கர்த்தர் ஜனத்தை, இதே ஜனத்தின் நடுவில் இருந்து சொன்னார், உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டு தெரியுமா? இந்த ஜனங்கள் என் நாமத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இவர்கள் நான் முன் குறித்தவர்கள், என் துதியை சொல்லி வரும்படி அவர்களையே கர்த்தர் மறுபடியும் அதற்காக ஏற்படுத்தி காண்பிச்சார். ஆண்டவர் உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் தன்னுடைய திட்டத்தை மாற்றுகிறவர் அல்ல. உன்னுடைய மறுபடியும் சொல்றேன், உன் பலவீனத்தின் நிமித்தம் கர்த்தர் தன் திட்டத்தை மாற்றுகிறவர் அல்ல. மறுபடியும் அவர் உன்னை சந்திச்சு, உன்னை எடுத்து, உன்னை நிறுத்தி, உன்னை முதல் நாளில் அழைச்ச அதே நோக்கத்தை இன்னும் உன்னை கொண்டு தான் நான் நிறைவேற்ற போகிறேன் என்று உன்னை சந்திக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாவது சொன்ன தேவன், உங்கள் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அறிஞ்ச தேவன், இதற்கு அப்புறம் கூட உங்களை அவருக்கு சாட்சியாக வைத்திருக்கிற தேவன். அப்படியே முழங்கால் படிடுவோமா? முழங்கால் போட்டு ஒரு காரியத்தை கவனிங்க. முழங்கால் போட்டு ஒரு காரியத்தை கவனிங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அவர் ஆராதிக்க வந்துக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் இந்த செய்தி, இந்த வார்த்தை, இதன் ஆசீர்வாதம் வேணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படியே என்ன கவனிங்க. ஜெப நிலைமையில என்ன கவனிங்க. நடுவில் வந்த இயேசு 3 வார்த்தையை சொன்னாரா? ஒரு சில நாளில் 40 நாள் அவர்களோட இருந்துட்டு அவர்கள் நடுவிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொன்னார். அப்போஸ்தலர் 1:11 போடுங்க. அப்போஸ்தலர் 1:11. நடுவில் வந்து 3 வார்த்தை சொன்னவர் அவர்கள் நடுவிலிருந்து எழுந்தருளி போகும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். மொத்த சபையும் அந்த வசனத்தை பார்த்து வாசிங்க, பார்க்கலாம், டிவியை பார்த்து வாசிங்க. கலிலேயராகிய மனுஷரே, அப்படியே மறுபடியும் வருவா, அப்படியே மறுபடியும் வருவா. ஒரே ஒரு ஜெபம், சபை முழுவதும் சேர்ந்து ஜெபிக்கணும். அப்படியே மறுபடியும் வருவார் சொன்ன தேவன், அவர் வருகை சமீபம். மரணம் நடந்து முடிஞ்சாச்சு, உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சாச்சு. இனி அடுத்து எழுந்தருளி போன இயேசு மறுபடியும் வரப்போறாரு. என் குடும்பத்தில் அத்தனை பேரும் அதை சந்திக்க ஆயத்தமாகணும். என் கணவர், என் பிள்ளைங்க, என் மனைவி, சபை முழுவதும் அவரை சந்திக்க ஆயத்தமாகணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க பார்க்கலாம். ஒருத்தரும் கைவிடப்படக்கூடாது. என் கணவர் கைவிடப்படக்கூடாது, என் மனைவி கைவிடப்படக்கூடாது, என் பிள்ளைங்க கைவிடப்படக்கூடாது. ஐயா, இந்த உலகத்தில் நான் எத்தனை வருஷம் நான் எப்படி வாழ்ந்தேங்கிற கணக்கு இல்லை. வருகையில் நான் போனோம், வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும், வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த பூமியில் நான் எப்படி ஊழியம் செஞ்சேன், எப்படி நான் பிரசங்கம் பண்ணேன், அதெல்லாம் மேட்ரு இல்லை. வருகைக்கு நான் ஆயத்தமாகணும். என் சபை ஆயத்தமாகணும், என் குடும்பம் ஆயத்தமாகணும், நான் ஆயத்தமாகணும். பாரத்தோடு ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. உன் வீட்டில் இன்னும் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தா, இன்னும் யார் வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருந்தா, இந்த நல்ல நாளில், இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளில் அவர் ஆராதிக்க வந்த நீ, அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகணும். இன்னைக்கு வராம இருக்கிறதுனால உனக்கு பாதிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா வருகையில நீ வந்தே ஆகணும். அதுல கைவிடப்பட்ட மிகப்பெரிய பரிதாபம். ஜெபிங்கம்மா, ஜெபிங்கம்மா. உங்க வீட்டில் உள்ளவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் மொத்த சபையில ஒத்த ஆளு கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. உங்க வரையை சந்திக்க எங்களை முழுவதும் தாழ்த்தி கொடுக்கிற ஆண்டவரே. பாரம் இருந்தா ஜெபம் பண்ணுவேன். உனக்குள்ள ஒரு பாறை இருந்தா ஜெபம் பண்ணுவேன். குடும்பத்தில் பாறை இருந்தா ஜெபம் பண்ணுவேன். கதறி கேளுங்க, அவரை தொடுங்க, அவளை தொடுங்க, அவளை சந்திங்க. அல்லேலூயா. அவங்க எங்க இருந்தாலும் அவர் சந்திப்பார். நடுவில் சந்திப்பாரு, பின்னால சந்திப்பாரு, எதிரே சந்திப்பாரு. அவங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும், இப்போ நீ இங்க ஜெபிக்கிற, இங்க நீ வடிக்கிற இந்த கண்ணீரை பார்த்து அவங்க எங்க இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நாளில் அவளை சந்திப்பாராக.
இப்பொழுது கர்த்தர் அவர்களை சந்திப்பாராக. இப்பொழுது ஒரு மாற்றம் வருவதாக. இப்பொழுது ஒரு மனந்திருப்புதல் வருவதாக. ஆண்டவரே, இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோம்லாம் இல்லப்பா, உங்க வருகை நாள்ல என் குடும்பத்திலே சபையிலே ஒருவர் கூட விடப்படக்கூடாது. வருகையில காணப்படணும். நடந்து முடிஞ்சதையே நான் திருப்பி 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 சொல்லிக்கிட்டு, அவர் மரிச்சாரு உயிர்த்து, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க போற ஒண்ணு, அவர் திரும்ப வரப்போறாரு. அதற்கு என்ன ஆயத்தப்படுத்த அர்ப்பணிக்கிறேன். கிருபதாங்க, கிருபதாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்க பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையை கொண்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முடிவில் உங்க வருகையை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நாட்களில் இங்கே இருக்கிற நான், என் குடும்பம், எங்கள் சபை அத்தனை பேரும் உங்களை சந்திக்க ஆயத்தமாக ஒப்பு கொடுக்குறோம். கிருபதாரும் ஆசீர்வதியும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கைகளை உயர்த்தி அத்தனை பேரும் வாய் திறந்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, முழு பலத்தோடு உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.